Please subscribe our channel. Click the bell icon and never miss the new video. Hi, welcome to Divya Arts and Crafts. இன்னைக்கு நம்ம வந்து சில்வர் பேஸ் பாகுபலி பெண்டன்ட் வச்ச நெக் செட் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் கியர் வயர். நம்ம வந்து சில்வர் பெண்டன்ட் பண்ணுறதுனால எல்லா மெட்டீரியல்ஸுமே சில்வரில் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது கியர் வயரில் வந்து கோல்டு சில்வர் ரெண்டு இருக்குது. இப்போது நம்ம வந்து சில்வர் கலர் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து கியர் லாக். இதுவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுவும் சில்வர் கலரில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக கடையில் வாங்கின பொருள் மாதிரியே இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் கூட நீங்கள் வந்து கொஞ்சம் கவனம் பார்த்துக்கலாம். இது எலிஃபண்ட் சாம்ஸு. இது சில்க் த்ரெட் பீட்ஸ்க்கு இன்பிட்வீனில் யூஸ் பண்ணுற சாம்ஸு. இது ஒன் கைண்ட் ஆஃப் பீட் கேப் தான். இது நார்மலாக நான் எல்லா கடையிலையும் கிடைக்கும். இது இன்னொரு பெரிய சைஸு சாம்ஸு, ராப்டு சில்க் த்ரெட் பீட்ஸு, அப்புறம் பாகுபலி பெண்டன்ட். இது வந்து நார்மலான நெக் செட் மாதிரி இது கோர்க்க முடியாது. ஸோ இதை வந்து எப்படி இதை கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் இப்போ பார்க்கலாம். ஓகே, நான் எப்பயுமே கியர் வயர் வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ண மாட்டேன். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னாடியே கியர் வயர் கட் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி பீட் கோர்த்துட்டு ஒரு பீட் கேப், ஒரு ஸ்பேசர், திரும்ப ஒரு பீட் கேப், இப்போது இந்த எலிஃபண்ட் ஸ்பேசர் யூஸ் பண்ணுறேன். நான் 9 பீட்ஸ் வந்து இப்போ கோர்க்க போகிறேன். ஸோ ஒவ்வொரு பீட்ஸும் மேலேயும் கீழேயும் பீட் கேப் போடணும். இன் பிட்வீனில் இந்த சாம்ஸ் போடணும். ஸோ எனக்கு இந்த மாதிரி 9 செட்ஸ் இருக்கணும். அப்போ தான் ஓரளவுக்கு லாங்காக இருக்கும். ஸோ 2 3 4 5 6 7 8 9. இது கோர்த்ததுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா 9 செட்ஸ் இருக்கும். பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 கோர்த்ததுக்கப்புறம் கடைசியாக இந்த பெரிய ஸ்பேஸு இந்த கோர்த்துட்டு பெண்டன்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 சைடு ஹோல்ஸ் இருக்கும். ஸோ நார்மலாக இந்த இதுலேயே அப்படியே கோர்த்துட்டு நீங்கள் கண்டினியூஸாக கோர்த்துட்டு வந்தீங்கன்னா இது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா, 1 சைடு ஹோல்ஸில் மட்டும் இந்த கியர் லாக் ஃபஸ்ட்டு இந்த பெரிய சாம் சேர்த்ததுக்கப்புறம் இந்த கியர் லாக் 2 கியர் லாக் போட்டிருக்கேன். போட்டு இந்த 1 சைடு ஹோலில் மட்டும் விட்டு இதை அப்படியே லாக் பண்ணுறோம். ஓகே, இந்த மாதிரி இதை நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ப்ளையரை வச்சு லாக் பண்ணி இப்போது இந்த எக்ஸஸ் கியர் வயரை கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இது ஒரு 1 சைட் இந்த எட்ஜில் ஒரு 1 பேர், அதாவது 2 பீஸ் கியர் லாக் போட்டு நம்ம எப்பயும் லாக் பண்ணுற மாதிரி 1 சைட் பிடிச்சி எடுத்திங்கன்னா டைட் ஆகிடும். லாக் பண்ணி இதே மாதிரி இந்த பக்கமும் செஞ்சுக்கலாம்.
அதர் சைடும் கோர்க்கிறேன். 9 sets ஆஃப் பீட்ஸ் கோர்க்க போகிறேன். ஸோ ஒரு சாம், பீட் கேப், சில்க் த்ரெட் பீட், க்ளோஸர் சாம். கியர் லாக் போடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை எல்லாமே செக் பண்ணிக்கோங்க, எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்கோமான்னு. ஸோ 9 பீசஸ் போடணும். 6 9 பீட்ஸ் கோர்த்தாச்சு. ஃபைனலாக பெரிய சாம். ஸோ இப்போது இந்த இதை வந்து திரும்பவும் நான் பாருங்கள், இதில் கியர் வயர் எப்படி அட்டாச் பண்ணுறேன்றதை பாருங்கள். இதில் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கோர்த்ததோட ரெண்டு கியர் லாக் இதில் கோர்த்துருக்கேன். இதில் கோர்த்துட்டு கொஞ்சம் பின்ன தள்ளிட்டு பாருங்கள், இதோட ஒன் சைடு ஹோல்லேருந்து விட்டுருக்கேன். கியர் லாக் இந்த சைடு இருக்குது, வெறும் ஒயர் மட்டும்தான் இந்த பக்கம் விட்றேன். இதை அப்படியே ஃபோல்ட் பண்ணி இந்த கியர் ஒயர் லாக்குள்ளே, இந்த கியர் லாக்குள்ளே நல்லா விட்டு இதை டைட் பண்ணுறேன். டைட் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிற வயரை கட் பண்ணிடுங்க. கட் பண்ணி இந்த ஹோல்ஸ்குள்ளே வரட்டும். இதை நல்லா எடுத்து விட்டு இப்போ வச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஈவன் சைஸில் இருக்கும். இன்னொரு சைடு லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி இது ரெண்டும் ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஈவனாக இருக்குது. ஈவனாக இருக்கும்போது இன்னொரு சைடு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி 2 கியர் லாக் போட்டு இந்த எட்ஜை ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி கொண்டு வந்துடுங்க. ஒரு பக்கம் வயரை இழுத்தீங்கன்னா இந்த பக்கம் இந்த ஒன் சைட் ஆஃப் நெக் செட்டில் வந்து லூஸ் விடாது. லைக் இந்த கியர் வயர் உங்களுக்கு தெரியாது. இல்லை நீங்கள் இதை இப்படியே இருக்கிறதோடு நீங்கள் பண்ணிங்கன்னா இங்கே வந்து பீட்ஸ் எல்லாம் கீழே இறங்கிட்டு மேலே வயர் தெரியும். ஸோ ஒன் சைடு நல்லா பிடிச்சி நல்லா டைட்டாக இழுத்துக்கோங்க. இந்த மாதிரி இழுத்ததுக்கப்புறம் இந்த கியர் லாக்கை ப்ளையர் வச்சு ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா லாக் ஆகிடும். இப்போது அதே மாதிரி இந்த எக்ஸஸை கட் பண்ணிவிட்டு இந்த கேப்புக்குள்ளே விட்டுடுங்க. இப்போது நீங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, எங்கே ஃபினிஷ் பண்ணியிருக்கீங்கன்ற டிஃப்ரென்சஸ் இருக்கு. இப்போ ஃபைனலாக நெக்ஸ்ட் செட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு கீழே ஹேங்கிங்ஸ் எப்படி போடலான்றது பார்க்கலாம். அதுக்கு இந்த ஐபின்னில் 2 வெரைட்டி இருக்குது. இது ஆணி மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஐபின் எடுத்திங்கன்னா தான் ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இந்த ஐபின்னில் ஒரு பீட் கேப், wrapped bead, திரும்ப க்ளோஸ் பீட் கேப் போட்டு லைட்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு பாகுபலியோட பேக் சைடில் இந்த மாதிரி லாக் பண்ணிடுவோம். ஐபின்னில் பீட் கேப் ஒரு ரேப்டு பீட்ஸு, அகெயின் ஒரு பீட் கேப் ஃபோல்ட் பண்ணிவிட்டு
இந்த பெண்டன்ட்டில் வந்து 9 ஹேங்கிங்ஸ் இருக்கும். ஸோ எல்லாத்துலேயுமே கண்டினியூஸாக மாட்டினா ஸ்பேஸ் பத்தாது. ஸோ ஒவ்வொரு ஹோல்ஸ் விட்டுட்டு கேப் விட்டு அடுத்ததில் பண்ணுவேன். லைக் இதில் பண்ணிவிட்டு இதில் ஸ்பேஸ் விட்டாச்சு. ஸோ அடுத்ததில் ஹேங்கிங்ஸ் மட்டும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஹேங்கிங்ஸ் வரும். Next set ready. For more videos, please subscribe our channel.